ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. இந்த யோக சக்தி ஒரு மனிதனுக்கு உணர்ந்து கொண்டான் என்றால் அதன் மூலமாக நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான, அதாவது நாம் வாழ்க்கையில யோக சக்தி எப்படி நாம் அந்த சக்தியை மேலும் மேலும் உணர்ந்து கொள்வது, எப்படி அந்த சக்தியை நாம் விருத்தி செய்வது, அந்த சக்தியை மேலும் மேலும் டெவலப் செய்து கொள்வது என்று பாத்தீங்கன்னா அதற்கான பயிற்சி தான் தியானம். இந்த தியானத்தின் மூலமாக அந்த சக்தியை ஒவ்வொரு நாளும் அந்த சக்தியை நீங்கள் நினைக்க 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 அந்த சக்தியாகப்பட்டது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விரும்புகின்ற மாற்றங்களை உங்களுக்கு நிகழ்த்தும். உதாரணத்திற்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே எந்த பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, அது எத்தனை வருடமான பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு உங்களுக்கு 10 வயசுல கூட அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், அல்ல 15 வயதுல பாதிப்பு ஏற்படுத்திருக்கலாம். என்ன மாதிரியான பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நல்லவே கெட்டவை, அசிங்கம், அருவருப்பு, அழகு, அவலட்சணம் இவைகள் எல்லாமே வாழ்க்கையோடு ஒட்டி பிணைந்திருக்கிறது. இது பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் எந்தெந்த நேரத்தில் நான் சொன்னது போல எந்தெந்த நேரத்தில் எப்படி எல்லாம் நாம் எந்தெந்த விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும், எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நம்மை பற்றியான ஆராய்ச்சி எப்பொழுதுமே தொடர்ந்து இருக்க வேண்டும். நம்மை பற்றி நம்ம செய்வது சரியா தவறா, எதெல்லாம் தவறு என்று படுகிறதோ அவைகள்லாம் வேண்டாம் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்னவென்றால், அமைதியாக அமர்ந்து உங்களுக்குள்ளாகவே ஓகே என்னென்ன உங்களுக்கு தெரிகிறது, என்னென்ன தீமைகள், என்னென்ன பலகீனமான எண்ணங்கள் உங்க மனதில் இருக்கு, தேவையில்லாத சபல எண்ணங்கள் அடிக்கடி வருகிறதா, அல்லது பயமாக இருக்கிறதா, இவைகள் அனைத்துமே இறைவனிடத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் உங்களால முடியும் என்று முதலில் நீங்கள் நம்புங்கள். தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கையுடன் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி எனக்கு இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் அனைத்துமே இறைவன் அருளால் வெளியேறுகிறது என்று ஒரு முறை அல்ல, தொடர்ந்து மீண்டும் மீண்டும் ஒரு 5 முறை சொல்லி பாருங்கள். இப்படியே சில நாள் செய்து பாருங்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத எண்ணங்கள் அனைத்துமே அதுவாகவே உங்களை விட்டு பனி போல் விலகிவிடும். அதன் பிறகு நீங்கள் நன்மையான உங்களுக்கு என்ன தேவை என்ற எண்ணம், உங்களுக்கு எப்படியெல்லாம் நீங்க வாழ விரும்புகின்றீர்கள், எப்படியெல்லாம் இருக்க விரும்புகின்றீர்கள் என்று நீங்க நினைக்கின்றீர்களோ அந்த மாதிரியான சிந்தனைகள் நீங்கள் மனதில் நினைங்க. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே.